இந்த ஆண்டு இறுதி செய்திகளாக சிலவற்றை நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கி நான் பேச இருக்கிற தலைப்பு டிவைன் ரீஅலைன்மெண்ட், தெய்வீக மறு சீரமைப்பு என்ற தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன். தெய்வீக மறு சீரமைப்பு, டிவைன் ரீஅலைன்மெண்ட். இந்த அலைன்மெண்ட் என்ற வார்த்தை அநேக வேளைகளிலே 4 சக்கர வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தையாக இருக்கும். அலைன்மெண்ட் பண்ணணும், சரியாக காரியங்களை எப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனம் செய்ததோ அதே இடத்துக்கு அந்த 4 சக்கரங்களையும் சரி செய்ய வேண்டும் என்று பேசப்படுவதற்கு பேர் அலைன்மெண்ட். இதை வெறும் பூமியிலே நாம் பார்க்கக்கூடிய வாகனங்களுக்கு மட்டும் பேசும்படியாக அல்ல, தேவனோடு நாம் இணைந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவ்வப்போது இந்த மறு சீரமைப்பு நடந்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். யூ ஹாவ் டு ரீஅலைன் யுவர் லைஃப் ஆன் அ கண்டினியூவல் ப்ராசஸ். நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு கூட நாம் ஒத்து இசைய வைக்க வேண்டும். இது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தப்படாததுனால நமக்கு இப்படிப்பட்ட தமிழ் வார்த்தைகள்லாம் ரொம்ப புதுசாக இருக்கலாம். ஆனால் நல்ல தமிழ் வார்த்தை ஒத்து இசைய வைக்கப்படுவது. இட் ஹேஸ் டு பி ஆர்கனைஸ்ட் ஆர் சின்க்ரனைஸ்ட் வித் காட் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கி இந்த செய்தியை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு புதிய எதிர்காலமான பிரகாசமான ஆண்டை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வது, தயார்படுத்திக் கொள்வது, அதுக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனநிலையையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் சரியாய் கட்டி அமைப்பதை அடையாளமாய் வைத்து தான் நான் இதை பேச இருக்கிறேன். அதனால் இது ஒரு ஆயத்த செய்தி என்று சொல்லலாம். நாம் எப்படி தேவனோடு கூட இன்னும் அதிகமாய் இணைக்கப்பட்டு தேவ திட்டத்தை எப்படி பூமியில் அதிகமாய் செய்வது என்ற நோக்கத்தை அடையாளமாய் வைத்து நான் இதை பேச விரும்புகிறேன். அதனால் டிவைன் ரீஅலைன்மெண்ட் ஆர் மறு சீர் அமைப்பு, தெய்வீக மறு சீரமைப்பு என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பூமியிலே நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் பரலோகம் பிரதியுத்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆன் எர்த் அண்ட் த ஹெவன்ஸ் ரியாக்ட் ஃபார் தட். பரலோகம் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் வேதாகம் முழுவதையும் நீங்கள் பல கோணங்களில் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவன் பூமியை படைக்கும் பொழுது அதை சிறப்பாக படைக்கிறார், அருமையாக படைக்கிறார். ஒரு பாவம் இல்லாத சூழ்நிலையிலே தேவன் அதை படைக்கிறார். ஆனால் ஆதாம், அவனோடு கூட இருந்த ஏவாள், இவங்க 2 பேரும் செய்த பாவத்தினால பூமியிலே பெரிய ஒரு சூழ்நிலை மாற்றப்படுகிறது. அதுக்கு பேர் தான் வேதாகமத்திலே பாவம் என்று சொல்லுகிறோம். த சின் என்டர்ட், பாவம் நுழைந்தது என்று சொல்லுகிறோம். அந்த பாவம் நுழைந்த பிறகு பரலோகம் அமைதியாக இருக்கவில்லை. பரலோகம் இதற்கு பிரதியுத்தரவு கொடுக்கும்படியாக தெய்வீக திட்டம் தொடங்குகிறது. அதுதான் மீட்பு, ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். பாவம் வந்தவுடனே இந்த பாவத்திலிருந்து இந்த ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை இந்த பாவத்திலேயே நடந்து முடிந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் தொடங்கின அருமையான தெய்வீக திட்டம் தான் ரட்சிப்பின் திட்டம். அப்போ பூமியில் ஏற்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் சரியாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே நடக்கிறதுக்கு தான் பரலோகம் பிரதியுத்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பரலோகம் அதற்கு ஏற்ற வேலையை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ஹெவன் ரெஸ்பான்ஸ் டு அவர் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். பரலோகம் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு ஒத்து இசைந்த வேலையை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. தேவன்தான் எல்லாவற்றையும் படைத்தவராய் இருந்தாலும் அதை இயக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பூமியிலே தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். Even though heavens and earth is created by God, man is the initiator of this earth. இந்த பூமியிலே காரியங்களை தொடங்குகிறவனும் அதை நல்லபடியாக முடிக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் அது நல்லதில்லாதபடி முடிக்க வேண்டுமா என்று முடிவெடுக்கிறவன் மனிதனாகவே இருக்கிறான். ஆனால்தான் இந்த தெய்வீக சீரமைப்பு என்பது நம்மை சார்ந்த ஒரு மாபெரும் பொறுப்பாக நான் பார்க்கிறேன். நாம் இந்த தெய்வீக சீரமைப்பை 3 முக்கியமான காரியங்களை முன்னோக்கி நான் பேச இருக்கிறேன். These are the 3 main goals or the main aims of restructuring our life. நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் நாம் சீரமைப்பதற்கான 3 முக்கியமான காரணங்களை முதலாவது சொல்ல விரும்புகிறேன்.
தேவன் எல்லாவற்றையும் படைத்தார், ஒரு நோக்கத்தோடு படைத்தார். தேவன் படைத்தது எல்லாவற்றுக்கும் பின்பாக அவர் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் படைத்தார். அப்போ முதல் காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அந்த நோக்கத்திலே போய் சரியாய் நம்மளை இணைத்துக் கொள்வதற்காக இந்த மறு சீரமைப்பு தேவைப்படுகிறது. டு அலைன் அவர் செல்ஃப் இன் ஹிஸ் பர்பஸ். அந்த தெய்வீக நோக்கத்திலே நாம் மறுபடியும் போய் இணையப்படுவதற்காக இந்த மறு சீரமைப்பு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த பூமியில் வளர்ந்து நாம் கொஞ்ச நாட்கள் வாழும் பொழுது இந்த பூமி நிறைய நோக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது, இல்லாவிட்டால் விற்று போடுகிறது என்று சொல்ல விரும்புகிறேன். இல்லாவிட்டால் இந்த பூமியானது நிறைய நோக்கங்களை நமக்கு முன்பாக வைக்க முடியும். நீ இதுக்காக தான் இருக்கிற, நீ இந்த விஷயத்துக்காக தான் பிறந்த, நீ இதை செய்து விட்டால் அது சாதனை என்று சொல்லி பல காரியங்களை இந்த பூமி நம்முடைய நினைவுகளிலே, நம்முடைய இருதயங்களே பதிய வைக்க முடியும். இதை தான் நாம் உலகம் என்று சொல்லுகிறோம். These are the influence of the world. இந்த உலகம் எப்பொழுதுமே ஒரு மனிதனோடு கூட பல நிலைகளிலே பேசிக்கொண்டே இருக்கிறது. நீ இப்படி இருக்க வேண்டும், நீ இப்படி வாழ வேண்டும், நீ இப்படி வாழ்ந்தாதான் கரெக்டு, நீ இப்படி இருந்தாதான் சரி என்று சொல்லி பல நிலைகளை இந்த பூமி நமக்கு கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறது. இல்லாவிட்டால் அதை நமக்கு விற்று கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த பூமியிலே மனிதர்கள் வாழ வாழ அநேக வேளைகளிலே நம்முடைய நோக்கங்களை இந்த பூமிக்குரிய நோக்கங்களோடு நாம் இணைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா பூமியில் எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதை செய்யும் பொழுதுதான் நமக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறது, நமக்கும் பேர் கிடைக்கிறது, நமக்கும் புகழ் கிடைக்கிறது. அப்போதான் மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் பைக் வாங்கிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கப்ப நம்ம மட்டும் போய் மாட்டு வண்டி வாங்கி மெதுவாக போனோன்னா எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி சிரிப்பாங்க. ஏதோ ஒரு தொழிலுக்காய் வாங்கினால் கூட மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை இப்படி வச்சுக்கலாம் பாருங்கள், எல்லாரும் போய் வேக வேகமாக நல்லா ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காரை வாங்குகிறாங்க. நீங்கள் மட்டும் போய் பெரிய டிராக்டரை வாங்கிட்டு வந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நல்லா தான் இருந்தான், போக போக இப்படி ஆயிட்டானேன்னு ஒரு வருத்தமாக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் ஒன்றை விற்று கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு மாறாக மாறும் பொழுது எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியும். சப்போஸ் அந்த டிராக்டரை நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு அப்படின்றால் ஒரு விவசாய தொழிலுக்கு பயன்படுத்தினீங்கன்றால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சும்மா கடைக்கு போகிறதும் வீட்டுக்கு போகிறதுக்கும் அதை வாங்கினீங்கன்னா என்ன ஆகிடும், ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படும். ஏன்னா உலகம் சிலவற்றை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறது, காண்பித்து கொடுத்திருக்கிறது. அப்போ மக்கள் எல்லாரும் பூமியில் என்ன பண்ண முடியும்னா, பூமி என்ன சொல்லுகிறதோ அதற்கு நம்மளை இணைத்துக் கொள்வதற்கு மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்போம். இப்போ பூமி சொல்லுது நீங்கள் இப்படி நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருந்தால் தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் விற்கப்பட்டு அதுதான் மக்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கக்கூடியதாய் பேசும். உடனே நம்ம அதுக்காக என்ன பண்ணுவோம், பல கிரீமுங்களையும் பல பவுடருங்களையும் வாங்கி என்ன பண்ணுவோம், அதிகமாக போடுவோம். ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்பட மாட்டீங்க இந்த எடுத்துக்காட்டுக்கு. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அது என்னன்னா, இப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய நிலைமைக்கு உலகம் தள்ளுகிறது. ஆனால் ஆரோக்கியமான நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கர்த்தர் நல்ல தோலை கொடுத்திருக்கிறார். அது ஆரோக்கியமான தோல், அது பிரச்சனை இல்லாத தோல். இப்படி சில மருந்துகளையும் சில கிரீமுகளையும் வாங்கி போட்டு அந்த தோலையை என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வியாதிக்கு உள்ளாக மாற்றி இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன, இந்த உலகம் எதையோ ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறது. அதற்கோடு மனிதன் என்ன பண்ணுறான், தன்னை இணைத்து கொள்ள விரும்புகிறவனாய் இருக்கிறான். அப்போ இந்த தெய்வீக சீரமைப்பிலே நாம் பார்க்கக்கூடிய முதல் காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் எதற்காக நம்மளை தெரிந்தெடுத்தாரோ பிரித்தெடுத்தாரோ அதற்கு நம்மளை சரியான நிலைகளிலே போய் இணைத்து கொள்வதற்காக நான் பேச இருக்கிறேன். இரண்டாவது, இந்த பூமியிலே நாம் எல்லாரும் முடிவெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாருமே ஒவ்வொரு நாளும் முடிவெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லா முடிவுகளும் தேவனை சார்ந்த முடிவுகளாய் எடுக்கிறோமா என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரையாரிட்டைசிங் காட் இன் அவர் டிசிஷன் மேக்கிங். நாம் எடுக்கிற முடிவுகளில் எல்லாம் தேவனும் தேவ திட்டமும் தேவனுடைய ஆசையும் விருப்பங்களும் முதல் நிலையில் இருக்கிறதா என்று கற்றுக்கொள்வதற்காக இந்த செய்தியை நான் பேச இருக்கிறேன். ஏன்னா நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய முடிவுகள் எடுக்கிறோம், நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் தேவனுடைய தீர்மானங்களிலே, தேவனுடைய ஆசைகளிலே, தேவ திட்டத்தில் எந்த நிலைகளிலே இருக்கிறது என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை நான் பேச இருக்கிறேன். மூன்றாவதாக, நாம் எல்லாரும் நம்முடைய செய்கைகளினாலும் நம்முடைய வார்த்தைகளினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
We are pursuing His glory and His honor through our words and action. இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லாமே தேவனுடைய சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்றி அவருக்கு மகிமை சேர்ப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம அதை ஒழுங்கா செய்யலைன்னா நமக்கு நிச்சயமாய் மறுசீரமைப்பு தேவைப்படுகிறது. ஸோ அதனால் இந்த செய்தியானது நம்மை நாமே குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு தேவ செய்தியாய் நான் பார்க்கிறேன். இதை கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலருக்கு என்னன்னா ஒரு ஆலோசனை கொடுப்பது இல்லாவிட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவது இன்னைக்கு இருதயத்தை அநேகருக்கு துக்கப்படுத்துவதாக இருக்கிறது. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே. அதனால செய்தியை கொடுப்பதற்கு முன்பாகவே நோக்கத்தை சொல்லுவதும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா செய்திகள் எல்லாமே தேவன் நம்மளை அடுத்த கட்ட மகிமைக்கு நேராய் ஆயத்தப்படுத்துவதற்கு தான் தேவன் வார்த்தைகளை அனுப்புகிறார். சரி, என்னோடு கூட ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் பொழுதும், வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும், உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் இந்த வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். அப்ப கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட மனிதனோடு செயல்படுகிறார். நம்ம எங்கேயாவது திரும்பும் பொழுது, நம்ம எங்கேயாவது மாற்ற திசைகளுக்கு போகும் பொழுது நமக்கு பின்னாடி இருந்து நம்மளோடு கூட பேசுகிறவராய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளை நம்ம ஒரு தவறான ஒரு முயற்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா யாராவது பின்னாடி இருந்து நம்ம சொல்லுவாங்க, இல்லைங்க அப்படி செய்யாதீங்க, நீங்கள் இப்படி செய்யுங்க என்று சொல்லி நமக்கு சொல்லுவது உண்டு வழக்கமாக. இதே போலதான் தேவனும் நம்மளுக்கு பூமியிலே நம்முடைய சீரமைப்புக்காக தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வழி இதுவே, நீ போக வேண்டிய பாதை இது, நீ போய் செய்ய வேண்டிய திட்டம் இது, நீ நிறைவேற்ற வேண்டிய நோக்கம் இது என்று சொல்லி கர்த்தர் நம்ம கூட பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆராதனையும் இந்த மாதிரி தெய்வீக கூடுகையும் தேவன் எதற்காய் வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை வழி நடத்துவதற்காக. ஹல்லேலூயா. இட் இஸ் ஃபார் டிவைன் டைரக்ஷன். நாம் ஒவ்வொரு முறையும் ஆலயத்தில் வந்து நாம் தேவனை நோக்கி பார்ப்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனோடு கூட இன்னும் சரியான கட்டமைப்புக்குள்ளாய் வருவது, இன்னும் ஒரு சீர்படுத்தப்பட்ட நிலைக்குள்ளாய் வருவதற்காக நாம் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. Psalms 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய், அவனுடைய வழியின் மேல் அவர் என்னவாய் இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறாரா? பாருங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், the steps of a good man are ordered by the Lord. தேவனால் உங்களுடைய நடைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறாராம். நல்ல மனிதனுடைய நடைகளை யார் கட்டளையிடுகிறதா? தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறாரா? ஏனென்றால் அவர் கட்டளையிட்டு அதன்படி மனிதன் அதை செய்கிறதுனால அந்த வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமானவராய் இருக்கிறார். ஸோ ஒரு மறுசீரமைப்பு என்பது நாம் தேவ திட்டத்திலே, தேவ நோக்கத்திலே, தேவனுடைய வழி நடத்துதலே இன்னும் நாம் சீர்பொருந்தும்படியாக தேவன் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். த டிவைன் ரீஅலைன்மெண்ட், இந்த தெய்வீக மறுசீரமைப்பை குறித்து நான் ஒரு சில சொற்றொடர்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த சீரமைப்பு இல்லாவிட்டால் தேவனோடு கூட நாம் மறுசீரமைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய இருதயம் மறுரூபமாக்கப்படுவதனால் உண்டாக்கப்படுகிறது. The alignment with God's will is a journey. இது ஒரு பயணம். நாம் தேவனோடு கூட நாம் ஒப்புரவாகுவது, சீரமைக்கப்படுவது என்பது ஒரு பயணம். இந்த பயணத்திலே நம்முடைய இருதயங்களும் நம்முடைய எண்ணங்களும் அதிகமாய் மாற்றத்துக்கு உட்படும் பொழுதுதான் அந்த பயணங்கள் சரியான பயணங்களாய் மாறுகிறது. இதற்கு உதாரணமாக என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, இப்ப இவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. கர்த்தாவே, இந்த நித்திய ஜீவன், தேவரகமான ஜீவ வாழ்க்கையை நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவன் ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறவனாய் இருக்கிறான்.
இந்த கேள்வி அருமையான கேள்வி. ஏனென்றால் பல பேர் கேட்காத கேள்வியை இவன் கேட்கிறவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்? நான் இங்கே சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது இயேசு அவனுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீர் அறிந்திருக்கிறாயே நீ அறிந்திருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். பாருங்க, இப்போ இவன் ஒரு நீங்க பொதுவான ஒரு வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வழியில அவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு நல்ல திட்டத்தில் தான் இருக்கிறான். ஏன்னா விபச்சாரம் செய்கிறதில்ல, களவு செய்கிறதில்ல, பொய் சாட்சி சொல்லுகிறதில்ல, இப்படி தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாமல் இல்லை, எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறேன்னு சொல்லி அவன் அந்த பாதையில் சரியாக இருக்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு நல்ல மமதையான எண்ணம் வருது, நான் ரொம்ப கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், அதனால் எனக்கு நித்திய ஜீவன் என்பது எனக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய ஒன்று என்று சொல்லி அவன் ரொம்ப ஒரு மெத்தனமான எண்ணத்தோடு கூட தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசு அவனுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்ல விரும்புகிறார் என்று வாசிக்கலாம் பாருங்க. இயேசு அதை கேட்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்றார். பாருங்க, இங்கதான் இந்த மறுசீரமைப்பு என்ற ஒரு பகுதியை நான் பார்க்க விரும்புகிறேன். நாம் அநேகவற்றிலே சரியான இடத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை நாம் நிச்சயமாய் வேதத்தின் அடிப்படையில் ரொம்ப பெஸ்டா செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் போகும் பொழுது அவர் இன்னும் நம்மளை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மாற்றுவதற்கு நம்மக்கிட்ட சில மாற்றங்களை கர்த்தர் காண்பிக்கக்கூடியவராய் இருக்கலாம். நம்ம இன்னும் எங்கெல்லாம் சரியாக வேண்டும் என்பதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறவராய் இருக்கலாம். அநேக வேளைகளில் நம்ம கர்த்தர்கிட்ட போய் ரொம்ப இன்டிமேட்டா, ரொம்ப நெருங்கி அவரோடு கூட பேசுவது ரொம்ப கம்மி. ஏன்னா அவர்கிட்ட போனாவே நிறைய நம்மளுடைய தப்புகளெல்லாம் என்ன பண்ணிடுவார், சொல்லிடுவாருன்னு சொல்லி ரொம்ப தூரத்தில் கூட நின்று பயந்து போய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் எப்பெல்லாம் அவர் பக்கத்தில் போய் அவர்கிட்ட நம்முடைய இருதயத்தை திறந்து பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது ஒரு மறுசீரமைப்பை தேவன் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்றார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். சரி, வாசிக்கலாம். உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. போதும். இப்ப அவங்கிட்ட கர்த்தர் எதை சீரமைக்க சொல்லுகிறார் என்று சொன்னால், அவன் இந்த உலக பொருட்கள் மேல் அளவுக்கு அதிகமான பற்றுடையவனாய் இருக்கிறான். பாருங்க, உலக ஆசையை, உலக பொருட்களை பயன்படுத்துவது தவறு அல்ல. எல்லாரும் உலக பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த பூமியிலே நம்முடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அளவுக்கு அதிகமான ஆசை வைத்து தேவனுக்கு ஈடாக அந்த உலக பொருட்களை அவனுடைய இருதயத்திலே அவன் நிலை பெற்றிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ இப்போ போய் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுப்பா, விற்று என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு. இப்போ மற்றது எல்லாத்தையும் கரெக்டாக செய்தவன் இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பின்னான வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதுன்னு வாசிக்கலாம் பாருங்க. அதுக்கு பின்பாக அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பாருங்க, இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ இதெல்லாத்தையும் கொடுத்துரு, ஆனா உனக்கு பரலோகத்துல ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கும் என்று என்ன பண்றாரு சொல்லுகிறார். ஆனால் இவனுடைய மனமும் இருதயமும் இதற்கு ஒத்து போகவில்லை. ஏனென்றால் பின்பாக வருகிற வசனங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு வாசிக்கலாம் பாருங்க. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். போதும், இது ரொம்ப முக்கியமான சம்பவம். இயேசு இவர்களோடு வாழ்க்கையிலே ஒட்டி பழகும் பொழுது ஒரு சீரமைப்பை கொண்டு வர விரும்புகிறார். நீங்க நிறைய விஷயத்தை கரெக்டா செய்யலாம், ஆனால் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சில இடங்களிலே நம்முடைய மனதும் நம்முடைய எண்ணமும் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால மாற்றம் என்பது தேவனை நாம் முகமுகமாய் சந்திக்கிற வரைக்கும் நம்மளை பூமியிலே நடக்கக்கூடிய ஒரு சாத்தியமாகவே தேவன் வைத்திருக்கிறார்.
இந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யமா இருந்தவன் பாருங்க, அவனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீ இதெல்லாம் கொடுத்துரு, உனக்கு பரலோகத்தில் பெரிய பொக்கிஷம் இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய இருதயம் இந்த பூமிக்குரியவைகளிலே மிகவும் ஆழமாய் பற்றி கொண்டிருந்ததுனால அவன் துக்கமுகமாய் தேவனை விட்டு தூர போய் விடுகிறவனாய் மாறுகிறான். இப்ப இங்க நடந்த சம்பவம் என்னன்னா, அவன் மறுசீரமைப்புக்கு தன்னை விட்டு கொடுக்காதவனாய் மாறிவிட்டான். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு பெரிய உணர்வை கர்த்தர் கொடுத்தான். இன்னைக்கு பூமியில நிறைய இடத்துல நம்ம ஒரு சில மாற்றங்களுக்கு விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஒரு சில மாற்றங்கள் வரும் பொழுது நாம் ரொம்ப வைராக்கியமாய் இருக்கிறோம், இல்லாவிட்டால் மனதிலே ரொம்ப கடினமாய் இருக்கிறோம். இல்ல, நான் இதை மாற்றிக்கொள்ள முடியாது, நான் இவைகளை செய்து முடிக்க எனக்கு அனுமதி என்னுடைய இருதயம் கொடுக்க மாட்டது என்று சொல்லி நாம் தேவனை விட்டு தூர போகிறவர்களாய் கூட மாறிவிட முடியும். ஆனால்தான் இந்த நாட்களிலே, இந்த வருடத்தின் கடைசி சில நாட்களிலே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் வைத்து, கர்த்தாவே என் இருதயங்களை ஒரு மறுசீரமைப்புக்குள்ளாய் கொண்டு போங்கள் என்று சொல்லி ஜெபிப்பது ரொம்ப ஆரோக்கியமான ஜெபம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு சிலதை நம்ம மாற்றிக்கொள்வதில் ரெடியா இருக்கிறோம், ஆனால் ஒரு சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்வதில் ரொம்ப கடினம் நெஞ்சுள்ளவர்களாய் இருக்கிறோம். இவன் பாருங்க ரொம்ப நல்லவன், நிறைய விஷயத்துல இவனை பாராட்டுதலுக்குரியவனா இருக்கிறான். ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு சில இடத்திலே அவன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாதவனாய் மாறிவிடுகிறான். ஆனால் அலைன்மெண்ட் வித் காட்ஸ் வில் இஸ் எ ஜர்னி. நாம் தெய்வீக மறுசீரமைப்பு என்பது ஒரு பயணம். இதிலே நம்முடைய மனதும் இருதயமும் தொடர்ந்து மாற்றத்தை சந்திப்பதற்காகவே கர்த்தர் கூப்பிட்டு வருகிறார். ஒவ்வொரு வாரமும் நமக்கு பல கோணங்களிலே தேவன் பேசுகிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. போன வாரம் பேசின மாதிரி இந்த வாரம் பேச மாட்டார், இந்த வாரம் பேசின மாதிரி அடுத்த வாரம் பேச மாட்டார். ஏனென்றால் பல கோணங்களிலே தேவன் நம்முடைய எண்ணங்களையும் சித்தங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் அவர் சீரமைக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? பாருங்க, உலகத்திலே பெரிய மாற்றம் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அது நான் மாறுவதுதான் உலகத்தில் சிறந்த மாற்றம். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, அது மாறணும், இது மாறணும், கரெக்டா அரசியல் அமைப்புகள் மாறணும், சட்டத்திட்டங்கள் மாறணும், ஊரே மாறணும், கிராமமே மாறணும் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் முதல் மாற்றம் என்பது, சிறந்த மாற்றம், அற்புதமான மாற்றம் என்பது நம்முடைய இருதயமும் நம்முடைய மனதும் மாற்றப்படுவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கர்த்தாவே, இந்த 2025 கடந்து நாங்கள் 26க்குள்ள போகும் பொழுது நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்ற பெரிய கேள்விகளை தாண்டி நான் இப்படி ஒரு கேள்வியை நமக்குள்ளாய் நான் கேட்க விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த 2026க்காக நான் என்ன செய்ய வேணும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, 2026க்காக நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கேலண்டர் மாறினா வாழ்க்கை மாறிடணும். எப்படி? அதனால் சில பேர் ரொம்ப பிரகாசமான கேலண்டர்லாம் வாங்கி வந்து வீட்டில் போட்டு வசன போர்டெல்லாம் தூக்கி போட்டு புது போர்டெல்லாம் போட்டு, எப்படி சிலர் என்னென்னா நல்ல வீடெல்லாம் பெயிண்ட் அடித்த உடனே வாழ்க்கையே மாறிடுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்க. அது நிச்சயமாக நல்ல மாற்றம். ஏன்னா நீங்கள் வீடெல்லாம் பெயிண்ட் அடிக்கும் பொழுது தூசி குப்பையெல்லாம் என்ன பண்ணிடுவீங்க? கிளியர் பண்ணிடுவீங்க. சரி, பழைய வசனத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு புது வசனம் போடும் பொழுது ஒரு புதிய தோற்றம் நமக்கு உண்டாகிறது. ஆனால் இவைகளெல்லாம் தாண்டி நம்முடைய மனதும் நம்முடைய இருதயமும் மறுசீரமைப்புக்குள்ளாய் போகும் பொழுதுதான் நாம் புதிய நல்ல ஆண்டை நாம் காணப்போகிறவர்களாய் மாறுகிறோம். ஒரு பெஸ்ட் மாதத்தை, ஒரு பெஸ்ட் வருடத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ண முடியும்? கட்டவிழ்க்க முடியும். ஸோ இந்த மறுசீரமைப்புக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கோட்பாடை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அலைன்மெண்ட் வித் காட், தேவனோடு கூட மறுசீரமைப்புக்குள்ளாய் போகும் பொழுது நான் தேவனுடைய ஞானத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறவனாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, என்னைக்கு ஒரு மனுஷன் தெய்வீக ஞானத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே சீக்கிரமாய் மறுரூபங்களும் மாற்றங்களும் வந்துவிடும். Realignment or alignment with God means submitting to His wisdom. அவருடைய ஞானத்துக்கு நம்மளை விட்டு கொடுப்பது. இந்த பூமியில் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளை ஞானிகள் மாதிரி தெரிந்து கொண்டு நம்மளே நிறைய முடிவுகள் எடுத்து நிறைய தீர்மானங்கள் எடுத்து அவைகளிலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். We invent our own problems and we think that is a wise thing. நாம் நிறைய புத்திசாலித்தனமான வேலைகளை செய்கிறோம் என்று சொல்லி நாமே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளுகிறோம். அவருடைய ஞானத்துக்கு நாம் விட்டு கொடுக்காதவர்களாய் மாறிவிடுகிறோம். இன்னைக்கு நீதிமொழிகளிலிருந்து இந்த ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
Proverbs chapter 3 verse 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரு? செவ்வைப்படுத்துவார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாருகிறவர்களாய் மாறுகிறோம். We are intellectuals based on our worldly standards. நாம் பூமிக்குரிய கட்டமைப்பின் அடிப்படையிலே நம்மை ரொம்ப புத்திசாலிகளாய் எண்ணிக்கொள்கிறோம். இதை செய்து விட்டால் சரியாகிவிடும், அதை செய்து விட்டால் சரியாகிடும், இதை செய்யறதுதான் ஞானம், இதை மட்டும் கரெக்டா செய்துட்டா நம்ம பூமியில ஜெயித்து விடுவோம், நம்மளை யாரும் எதுவுமே செய்து விட முடியாது என்ற பல கோணங்களிலே நாம் நம்மளையே ஒரு வெறுமையான நிலைக்கு மாற்றிக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப மறுசீரமைப்பு என்னவென்று சொன்னால், நான் தெய்வீக ஞானத்துக்கு என்னை விட்டு கொடுப்பது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறுசீரமைப்பு என்றால் நீங்கள் தேவ ஞானத்துக்கு உங்களை முழுவதுமாய் விட்டு கொடுப்பது. என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாயாமல், நான் செய்யறதெல்லாம் ரொம்ப கரெக்ட்னு சொல்லி என்னை நானே மெச்சிக்கொள்ளாதபடி. சில பேர் பேசுறதை கேட்டீங்கன்னா, பிரதர் நான் செய்தா எதுவுமே கரெக்டா இருக்கும், என்ன தவிர யாரும் இந்த வேலையை ரொம்ப கரெக்டா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, இப்படிலாம் சொல்லி தங்களை தாங்களே ஒரு உயரிய நிலையிலே அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை கொண்டு போய் விடுவார்கள். இது ஒரு பேர் ஆபத்து. ஏனென்று சொன்னால், நம் முழு இருதயத்தோடும் தேவனை சார்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பல மணி நேரம் நம்ம தேவனை தேடுகிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் ஏன் செய்கிறோம்னா நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராமல் தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நாம் இதை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நம்ம தேவ திட்டத்துக்கு என்று நம்மளை விட்டு கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அருமையாய் அழைக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நம்மளை படைக்கும் பொழுது தேவன் அற்புதமான நோக்கங்களோடு படைத்தார். பாருங்க, மறுசீரமைப்பு என்பது உங்களை கர்த்தர் இப்ப ஏதோ உங்களை புதுசா பண்ண போகிறார் என்றல்ல, நீங்கள் உருவாக்கப்படும் பொழுதே தேவ திட்டத்திலும் நோக்கத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. You are born with a purpose. நாம் ஒரு நோக்கத்தோடு பிறந்திருக்கிறோம், ஒரு தெய்வீக திட்டத்தை உள்ளடக்கினவர்களாய் பிறந்திருக்கிறோம். எரேமியாவிலே சொல்லும் பொழுது, நீ உன் தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரெக்டா? என்ன தெரிஞ்சு கொண்டாரு? உருவாகிறதுக்கு முன்னாடி என்னங்க தெரிஞ்சு கொண்டாரு? ஏனென்றால் அவனுக்குரிய திட்டத்தை கர்த்தர் வடிவமைத்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் பூமியில பிறக்கும் பொழுது நம்மளுக்கென்ற சில திட்டங்களை தேவன் வடிவமைத்து விட்டார். இந்த மறுசீரமைப்பு என்பது நாம் புதிய திட்டத்துக்குள்ளாய் போவதல்ல, நாமே ஒரு புதிய தொடக்கத்துக்குள்ளாய் போவதல்ல, தேவன் ஏற்கனவே தொடங்கின திட்டத்துக்குள்ளாய் நாம் போய் நம்மளை இணைத்துக் கொள்வது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? So alignment is getting into his purpose. அவர் நம்மளை என்ன நோக்கத்துக்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்திலே போய் நாம் நிலை பெற்றிருப்பது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இப்ப நம்ம புதுசா எதையோ ஒன்று செய்ய போறோம் பாஸ்டர் அப்படின்றது கிடையாது. தேவன் ஏற்கனவே நம்மளை எதற்காக படைத்தாரோ, இந்த நாட்களிலே நீங்களும் நானும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு சொல்றோம் பாருங்களேன். என்னை எதற்காய் தேவன் படைத்தாரோ அந்த நோக்கத்தை நான் பூமியிலே நிறைவேற்ற வேண்டும்.